ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. திருப்பாவை 10 நோற்றுச் சுவர்க்கம். புண்ணியன் புமாம்சம் நயத்தி புண்ணியக. மனிதனை நற்கதிக்கு அழைத்துச் செல்லும் தத்துவம் புண்ணியமாகும் என்ற புண்ணிய சப்தார்த்தம் இவனிடமே பொருந்தியுள்ளதென்று உணர்த்தப்படுகிறது. ஏச்சவேத விதோ விப்ராஹா ஏச்சாத்யாத்ம விததோ ஜனாஹா தே விதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். வேதத்தை அறிந்தவர்களும் ஆத்மஞானிகளுமான மகான்கள் மகாத்மாவான கிருஷ்ணனையே பழமையான தர்மம் சித்தோபாயம் என்று சொல்லுகிறார்கள் என்றும், பாவனः சர்வலோகானாம் த்வமேவ ரகுநந்தபூ. ரகுஸ்ரேஷ்டனே, நீயே எல்லா உலகையும் பரிசுத்தப்படுத்துபவன் என்றும், ராமோ விக்கிரகவான் தர்மக, ராமன் தர்மமே உருவெடுத்தவன் என்றும், புண்ணியானாமபி புண்ணியாசோ, புண்ணிய வஸ்துக்களை காட்டிலும் மிகச்சிறந்த புண்ணியனாய் இருப்பவன் இவனே என்றும் சொல்லுகையாலே, இதில் இன்னும் ஒரு சிறப்பு. எம்பெருமான் இந்த சேதனனுக்கு செய்யும் உபகாரங்களை குறிக்கிறார்கள். அத்வேஷ மாத்திரம் உடையாருக்கு தன்னை பெருகைக்கு சுக்ருதமும் ருச்சினுஜனகனும் உபாயமும் பிராப்பியனுமாய் இருக்கிறவனாலே, அதாவது எம்பெருமானை விரோதியாக பார்க்காமல் இருப்பதையே கொண்டு என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய் என்று அவனே இவனுக்கு புண்ணியங்களை சேர்க்கிறான். அதன் பின்னர் இவனுக்கு பகவத் விஷயத்தில் ருச்சியை உண்டாக்குகிறான். ருச்சி உண்டான ஜீவனுக்கு தானே உபாயம் இருந்து தன்னை தானே கொடுக்கிறான். ஆஹா, என்னே அவனுடைய கருணை. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. திருப்பாவை 11 கற்றுக்கரவை. இந்த பாசுரம் பிருந்தாவனத்தின் சம்ருத்தியை சொல்கிறது. கன்றுக்கு ஆகும் வயதே ஆகியிருந்த போதிலும் கிருஷ்ணனுடைய கைப்பட்டவுடன் கறவை மாடுகள் ஆகின்றன. நித்தியசூரிகள் பகவானுடைய ஸ்பர்ஷத்தாலே எப்போதும் 25 வயதானவர்கள் போலவே விளங்குகின்றா போலே கறவை மாடுகளும் கன்றுகளாகவே விளங்குகிறபடி, அகம் புனர்தேவ குமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதமாவ்ரஜந்தம் நந்தரமி பஷ்யன்னபி சூரியனேன பவாமி திருஷ்ட்வா ச புனர்யுவேவ. தேவகுமாரனை போன்ற உருவமுள்ளவனும் ஆபரணம் முதலியவைகளால் அலங்கரிக்கப்பட்டவனும் கம்பீரமாக நடந்து வருகின்றவனுமான என் பிள்ளையாகிய ராமனை நெஞ்சினால் நினைக்கும் போதும் ஆனந்திக்கிறேன். கண்ணால் கண்டால் மறுபடியும் வாலிபனாகவே ஆகிவிடுகிறேன் என்று 60,000 ஆண்டுகள் வாழ்ந்த தசரத சக்கரவர்த்தியையே பகவத் தரிசனம் யுவாவாக பண்ணிற்றெனில் கரஸ்பர்ஷத்தாலே கறவைகள் கன்றுகளாவதற்கு கேட்க வேண்டுமோ? கணங்கள் பல, இவை ஒன்றிரண்டாய் இருக்கையென்றிக்கே சமூகமாய் இருக்கும். அப்படிப்பட்ட சமூகங்களும் பல என்று சொல்லும்படி கணக்கற்றவையாய் இருக்கும். முகில்வண்ணன் மேகத்தை போல வடிவழகு கொண்டவன், எனக்கே தன்னை தந்த என்ற ஔதாரியத்தையும் சொல்லி நீ பாட, கற்பக விருட்சம் என்னும் ஒரு மரம் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் என்பார்கள். ஆனால் அந்த மரத்தினிடத்தில் உன்னை போலவே இன்னொரு மரத்தை கொடு என்றால் அது தராது. எம்பெருமானாகிற கற்பக விருட்சம் மட்டுமே என்ன கேட்டாலும் தந்து தன்னை கேட்டாலும் தரக்கூடியவன். அந்த அதிசிறந்த உதாரண குணத்தை படைத்த எம்பெருமான் திருநாமத்தை சொல்லவா என்கிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.